Hello everybody. Hi. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே ஆடியோ and வீடியோ வந்து கிளியரா இருக்கா? So டக்குன்னு எனக்கு வந்து லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. So யாரெல்லாம் இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கீங்க and when is your second midterm exam? யாரெல்லாம் இப்போ இந்த லைவ் கிளாஸ்ல இருக்கீங்க? உங்களுடைய செகண்ட் midterm chemistry exam என்னைக்கு? ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ சென்னையுடைய அஃபிஷியல் டைம் டேபிள் படி நேற்றே வந்து அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், இன்னைக்கு தான் நிறையா பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம். எப்படி எழுதினீங்க? ஹவ் யூ ரோட்? ஈஸியாக இருந்ததா? கொஷின் பேப்பர் நம்ம படித்த கொஷின்ஸ்லாம் வந்ததா? ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் டுமாரோ யாருக்கெல்லாம் லேட்டராக தான் மேம் இருக்கு? வென் இஸ் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு நேத்தே வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? டுமாரோ moderate 20. when is your chemistry exam? just put in the chat section and இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? டுடே எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு எக்ஸாம்ல இன்னைக்கு எக்ஸாம் எழுதினவங்கலாம் எப்படி எழுதினீங்க? 2021 தான். ஓகே. நெக்ஸ்ட் வென்ஸ்டே தான். இன்னும் சொல்லலை. ஓகேடா. டுடே. சரி. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, வெறும் 20 கொஷின்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு நடத்தவா? இல்லைனா மேம் வேணாம் மேம், ரொம்பவே குயிக்காக ரேப்பிடாக நம்ம வந்து 50 கொஷின்ஸ் படிக்கலாம் அப்படின்றீங்களா? சொல்லுங்கப்பா. ஸோ ஜஸ்ட் vote for me. இன்னைக்கு 1 hour அப்படின்னா 20 கொஷின்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். டாப் 20 கொஷின்ஸ். டாப் 20 கொஷின்ஸ். இல்லை மேம் வேண்டாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், we are study to learn a lot அப்படின்னா I will teach you top 50 questions. So top 50 வேணுமா? top 20 வேணுமா? சொல்லுங்க. top 20 is very important questions. Okay. So top 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஓகே, நம்ம வந்து சேவ் ஆயிடும். top 50 questionsனா will be in a safe zone. டாப் 50. ஆனால் டாப் 50னா அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, டாப் 50 கொஷின்ஸை வந்து 50 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்தில் முடிக்க முடியாதுடா ராஜா. இட் டேக்ஸ் டைம் டில் 9:30. ஓகேவா? மணி என்ன இப்போ? 7:30யா? 7:30யா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7:30 முடியுது. இப்போ தான் 9:30 வரைக்கும் வந்து ஆகும். ஓகேவா? ஓகேவா? ஓகேன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து டாப் 50 கொஷின்ஸ்னால் இட் டேக்ஸ் மீ 2 hours ஆகும். டாப் 20 கொஷின் அப்படின்னா 1 hourல முடிச்சிடலாம். ஓகே. டாப் 20யா 50யா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்டீரியரும் சேர்த்து தான், இன்சைட் கொஷினும் சேர்த்து தான். ஓகே, டன். சரி. ஸோ நான் டாப் 50யா? ஆமாம், நான் போலே போட்டுறேன். ஓகே, வி வில் புட் அ போல். ஓகே, யூ ஜஸ்ட் ஆன்சர் மீ. டாப் 50 வேணுமா இல்லைனா டாப் 20 வேணுமா அப்படிங்கிறத எனக்கு போலில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். பை த டைம் எல்லாரும் போலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். மேம் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஸ்டார்ட் ஸ்டடியிங் தான். சரியா? ஸோ இருக்கவே இருக்கு நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச். இருக்கவே இருக்கு நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச். ஓகே. இல்லைனா ரெக்கார்டிங் மட்டும் போதும் அப்படின்னா நம்மளுடைய முதல்வன் பேட்ச் வந்து இருக்கு. ஓகே. ஸோ தீ மின்னல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸுடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதோடைய பிடிஎஃப்ஸ் இருக்கும், சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்குறப்பையும் உங்களுக்கு ஏஐ டவுட் சால்விங் ஃபீச்சர் இருக்கும். அப்படின்னு இது எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்த்து 1999க்கு ஃபீஸு. ஆனால் நவம்பர் 14 அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கும். சரியா? நவம்பர் 14 அன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. 1999க்கு உங்களுக்கு தீமினல் பேட்ச் இஸ் தேர் ஃபார் யூ. இல்லை மேம் நான் முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்னா அது வந்து 999க்கு உங்களுக்கு முதல்வன் பேட்ச் இருக்குது. மேம் எனக்கு வந்து 1 mark தான் மேம் என் பயமே அப்படின்னா நல்லா கவனிங்க. 1 markக்காகவே உங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரீஸ்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருது. ஓகே, கனவு டெஸ்ட் சீரீஸ்னு ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த கனவு டெஸ்ட் சீரீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கெல்லாம் how many of you wants to know about the கனவு டெஸ்ட் சீரீஸ்? சொல்லுங்கப்பா, டக்குன்னு எனக்கு கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கனவு டெஸ்ட் சீரீஸ் பற்றி do you want to know something? ஓகே. ஸோ வெயிட் அ மினிட், உங்களுக்கு நானே வந்து காட்டுறேன்.
சரியா? ஐ வில் ஷோ யூ. ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு நான் வந்து ஒரு சில அனாலிசிஸ்லாம் வந்து காட்டுறேன், சரியா? ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரியும். சரி, இது எதுவும் லோட் ஆக மாட்டேங்குதா? இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு, காட்டுது. சரி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏன் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து செம சூப்பர் அப்படின்னா, லெட் மீ ஷேர் வித் யூ. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது ஏன்னா இது டவுன்லோட் ஆனது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படி? ஓப்பன் வித் வேர்ட்லேயே ஓப்பன் பண்ணுவோம். இது இதில் ஓப்பன் பண்ணால் ப்ராப்பராக ஓப்பன் ஆகல. Okay, just a minute. So since you people have been asking, let me show you. Okay, let me show you. So ஒரு சின்ன கொஸ்டின், இந்த 1 மார்க்ல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த புக் பேக் 1 மார்க் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணிட்டு போறோம் இல்லையா? நம்ம வந்து அப்படியே என்ன பண்றோம், மனப்பாடம் தான் பண்ணிட்டு போறோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஸ்டினை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். யூ கேன் see this one question. ஓகே, இங்க பாருங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஹாஃப் இயர்லியும் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க, சரியா? யூ நீட் டு நோ அபவுட் திஸ். ஸோ ஷேப் ஆஃப் XeO4 அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த காம்பவுண்ட மாத்தி பப்ளிக்ல கேட்கலாமா கேட்க மாட்டாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. இது இத்தனை क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்கடா, இந்த 1 மார்க் क्वेश्चन. இதுல இந்த காம்பவுண்ட மட்டும் மாத்தி பப்ளிக்ல கேட்கலாமா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா? தோ பாரு, அப்ப இந்த ஒரு क्वेश्चनனா அதுக்கான ஆன்சர் மட்டும் உனக்கு சொல்யூஷன்ல இருக்காது. சொல்யூஷன்ல பாரு, மத்த எல்லா காம்பவுண்டுக்குமே நான் சொல்யூஷன் கொடுத்திருப்பேன், அதோட ஹைபிரிடைசேஷன், ஷேப் எல்லாத்தையுமே கொடுத்திருப்பேன். அப்போ இந்த சொல்யூஷனை படிச்சுட்டா இதே மாடல்ல கேட்கிற எல்லா क्वेश्चனையும் அட்டெண்ட் பண்ணிரலாமா? கரெக்ட், சூப்பர். இப்போ அதே மாதிரி தான் வாங்க, இப்ப எந்த ஒரு क्वेश्चனுமே எடுத்துக்கலாம், அதோடைய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப இன் டீடைல்டா இன் டெப்தா உங்களுக்கு இதுல வந்து இருக்க போகுது. ரொம்ப இன் டீடைல்டாவும் இன் டெப்தாவும் உங்களுக்கு இதுல வந்து இருக்க போகுது. ஓகே, அது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இப்ப சேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் क्वेश्चन எடுத்து பாருங்க. இது வந்து நமக்கு பப்ளிக் செப்டம்பர் 2020ல கேட்ட ஒரு क्वेश्चन, பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन தான். இப்போ பாஸ்பேட்டோட யூசஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப பாஸ்பேனுடைய மத்த யூசஸையும் நான் என்ன பண்ணிருப்பேன், இங்க உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன். அப்ப இந்த சொல்யூஷனை பார்த்துட்டாலே போறோம், என்ன கேட்டாலும் எழுதிடலாம். இந்த சொல்யூஷனை பார்த்துட்டா அதே மாடல்ல எந்த क्वेश्चन கேட்டாலும் எழுதிடலாம். இதோ பார், இங்க பார், எவ்வளவு டீடைல்டான சொல்யூஷன் பார். என்ன கேட்டிருக்காங்க, குரோமியம் 3+ உடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனா இருக்கிற எல்லா 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ இது வந்து சொல்யூஷன்ல மட்டும் இருக்காதுடா, இதை வந்து நான் வந்து டீச்சும் பண்ண போறேன். ஓகே, இது எல்லாத்தையும் ஏன் பசங்களுக்கு நம்ம ரெக்கார்டும் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம பசங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீமினல் பேட்சுக்குலாம் நாளைக்கே லான்ச் ஆயிடும். ஆல்ரெடி வந்து தீமினல் பேட்ச்ல இருக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் வந்து 399க்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே வந்து தீமினல்ல இல்ல, நான் ஆல்ரெடி தீமினல் பேட்ச்லயோ முதல்வன் பேட்ச்லயோ இல்ல அப்படின்னா அவங்க வந்து 499 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பிகாஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் உங்களுக்கு ரேங்கோட வந்து வரும், மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறதும் வந்து வரும், சரியா? ஸோ பப்ளிக் வரைக்கும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரிக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டெஸ்ட் வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் 6 to 7 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுத போறீங்க. ஸோ பப்ளிக்கு எனக்கு 1 மார்க் நினைச்சு பயமா இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, கடந்த மோர் தேன் 2 months இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நாங்க எவ்ரிடே எங்களுடைய மோஸ்ட் பயங்கர எஃபர்ட் வந்து போட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸும் வந்து நம்ம சேனல்ல
நாங்க லான்ச் பண்ண போறோம். ஸோ மறக்காம நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம போல பார்க்கலாம். 50யா 20யா யார் அதிகமா இருக்கீங்க? 50 தாண்டா அதிகம். சரி, ஸோ லெட்ஸ் கோ டு த டாப் 50 questions. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாப் 50 questions. 5 மார்க் வேண்டுமா? 5 மார்க்கும் வேணும்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லி தருவேன். ஓகே பசங்களா, இதோடைய ஸ்லோ வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? 5 chapters in 5 hours அப்படின்னு சொல்லிட்டு 5 chapters in 5 hours அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி லைவ் வந்திருக்கேன். சரியா? ஸ்லோவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பாருங்க. இல்லம்மா நான் ரேபிட் வேகத்துல ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி வேணுமா அப்படின்னா இந்த லைவ் கிளாஸை அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ ரோலர் கோஸ்டர்ல போறப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க கெட்டியா அந்த ரோலர் கோஸ்டரை பிடிச்சிப்பீங்க. கரெக்டா? பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அழகா நீங்களும் வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து லேண்ட் ஆயிடலாம். அதே மாதிரிதான் now I am going to take you all in a roller coaster ride. ஓகே, நீங்க அழகா ஃபுல் கிளாஸ் கவனிச்சீங்க அப்படின்னா by the end of the class நீங்க 50 questions கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்க. ஓகே, so all you need to do is stay throughout the live session. ஓகே, எனக்கு 10 பேர் கிளாஸ்ல இருந்தா கூட போதும். ஆனா அந்த 10 பேரு பயங்கர ஃபோக்கஸ்டா கிளாஸ் உடைய எண்ட் வரைக்கும் இருக்க போறீங்க. யார் யாரெல்லாம் இந்த கிளாஸ் உடைய எண்ட் வரைக்கும் இருக்க போறீங்க? ஜஸ்ட் புட் யுவர் நேம் இன் தி chat section. ஓகே மேம், இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல வந்து இந்த ரேபிட் ரிவிஷன்லாம் நான் எண்ட் வரைக்கும் இருக்க போறேன் மேம். எஸ், யாருக்கெல்லாம் டாப் 20 வேணுமோ செகண்ட் மிட் டேர்ம் 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் மிட் டேர்ம் ரிவிஷன் டாப் 20 ஸ்ராவணி அப்படின்னு என் பேரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் யூடியூப்லேயே. ஆமா, இப்போ எத்தனை மணி ஆனாலுமே நான் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு தான் போவேன். ராகுல், சாய், தீபிகா, who are all going to attend the whole class? தீக்ஷிதா, அடுத்து பூஜா, கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. கன்சுல், மக்கரிஃபா. ஏன் யார் சார் வந்து இந்த மாதிரி யார் சார் வந்து காலில் வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு நின்று கிளாஸ் எடுத்தனால? நேத்ரா, விக்னேஷ், சுரேகா, சஹானா, கமலேஷ், காயத்ரி. யூடியூப்ல சொல்லித்தர முடியாதுடா, கஷ்டம்டா அது. விக்னேஷ், ஆதித்யன், ஸ்ரீதேவி, சிவானி, தர்ஷினி, ஜியோ, ஹர்ஷினி, ஸ்ரீதேவி, ராகவ், ருத்ரா. வெரி வெரி விக்னேஷ் பாய்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஹுசைன், விஜீஷ், ஸ்ரீதேவி, நிரஞ்சனா, ரவி பிரசாந்த். அடுத்து ஜெனட், ருத்ரா. வெரி குட். ஸோ ஷேர் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லைவ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 500 லைக்ஸ் டார்கெட். ஓகே, லெட்ஸ் டார்கெட் ஃபார் 500 லைக்ஸ். ஓகே, யா. ஸோ சாப்டர் 5ல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். இதில் ஒன்றை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட கூடாது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ரோலர் கோஸ்டர் ரைட். ஸோ நவ் இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே அடுத்து ஃபுல் ரோலர் கோஸ்டர், நீங்கள் இந்த ஃபுல் லைவ் இருந்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸ் முடிச்சுட்டு தான் லைவ் முடிப்பீங்க. சரியா? ஓகே, ஸோ வாங்க ஃபயர். எஸ், postulates of Werner's theory வந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதுதான் நம்மளுடைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல நமக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அண்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய மெட்டல், லிகாண்ட் எல்லாருமே எப்படி இருப்பாங்க? டைட்லி பவுண்டா இருப்பாங்க. அதனால தான் அவங்கள நம்ம இன்னர் ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இதே அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியில இருக்கிறவங்க லூஸ்லி பவுண்டா இருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இன்னர் ஸ்பியர் தான் பேரு கோஆர்டினேஷன் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர் பேரு அயனைசேஷன் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்ல ஃபர்ம்லி பவுண்ட், டைட்லி பவுண்ட், அவுட்டர் ஸ்பியர்ல லூஸ்லி பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல அக்கார்டிங் டு வெர்னர் 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்கு. என்னென்ன வேலன்சி அப்படின்னா, ஒன்று வந்து பிரைமரி வேலன்சி, இன்னொன்று வந்து செகண்டரி வேலன்சி. மேம் அது என்ன மேம் பிரைமரி வேலன்சி அப்படின்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல்
இங்க மெட்டல் யாரு? கோபால்ட் தான் மெட்டல். ஸோ இந்த மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம பிரைமரி வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். மெட்டலுடைய வேலன்சி கண்டுபிடிக்கலாமா? மெட்டலுடைய வேலன்சி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அமோனியா நியூட்ரல் லிகான், ஸோ 0. குளோரினுக்கு -1, ஸோ -1 into 3 -3 which is equal to 0. அப்போ x equal to +3. சரியா? ஸோ இங்கே நமக்கு பிரைமரி வேலன்சி என்னது? +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் அப்படின்னு கேட்டாலும் அதே +3 தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி வேலன்சி. ஸோ செகண்டரி வேலன்சி அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன மேம்? நம்பர் ஆஃப் லிகாண்ட். இங்க இருக்கக்கூடிய அமோனியா பாத்தீங்க அப்படின்னா மோனோடென்டேட் லிகாண்ட். மோனோடென்டேட் அப்படின்னா அது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஒரு அமோனியா டொனேட் பண்ணும். அப்ப இங்க 6 அமோனியா இருக்குன்னா 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் டொனேட் பண்ணும். அப்போ இங்க செகண்டரி வேலன்சி 6. இதே நான் எத்திலீன் டயமின் 3 டைம்ஸ் அப்படின்னு போட்டா இங்க எனக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? ethylene diamine is a bidentate ligand. ஒவ்வொரு ethylene diamineம் 2 pairs of electrons donate பண்ணும். So 1 2 pair donate பண்ணும். அப்ப 3 6 pair donate பண்ணும். அப்ப ethylene diamine 3 times னா 3 2s are 6. அப்பயும் coordination number 6 தான். மேம் ethylene diamine இல்ல மேம் EDTA ligand இருக்கு. அப்படினா என்ன வரும்? EDTA வந்து ஒரு hexadentate ligand. ஒரு EDTA நமக்கு 6 pair of electrons donate பண்ணும். So 6 will be the right answer. Okay, so இதெல்லாமே 1 மார்க்குக்கு book inside 1 மார்க்குக்கு important. So நம்ம இது பார்த்துட்டோம் இல்லையா? இதெல்லாம் தான் postulates of Werner's theory. ஒரு வாட்டி recall பண்றோம். So primary valency, secondary valency அப்படின்னு ரெண்டு இருக்கும். So இந்த primary valency அப்படிங்கிறது தான் oxidation state, secondary valency அப்படிங்கிறது வந்து coordination number. So இந்த primary valency வந்து நமக்கு it will be mostly positive. So negative charge வந்து அதை neutralize பண்ணும். இந்த secondary valency பாசிட்டிவ், நியூட்ரல், நெகட்டிவ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நீங்களும் எப்படி வேணா இதை வந்து நீங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி வேலன்சி இஸ் கோஆர்டினேஷன் நம்பர். இன்னர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் லிகாண்ட் எல்லாருமே டைட்லி பவுண்டா இருப்பாங்க. அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் அயான்ஸ் வந்து மெட்டல் கூட லூஸ்லி பவுண்டா இருப்பாங்க. அதுதான் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் Werner's theory கேட்டாலும் கேட்காட்டியும் கண்டிப்பா நீங்க எழுதணும். அவங்க கேட்காட்டியுமே கண்டிப்பா எழுதிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகே, Werner 1000 விஷயம் கண்டுபிடிச்சாலுமே அவரால் என்ன கண்டுபிடிக்க முடியல? கலரையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஸோ Werner எத்தனை விஷயத்தை கண்டுபிடிச்சாலுமே he was not able to find the color and magnetic property. ஓகே, ஸோ இதுதான் லிமிடேஷன்ஸ்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, அடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய அசம்ஷன்ஸ் என்ன பார்க்கலாமா? ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய அசம்ஷன்ஸ் என்ன? த லிகாண்ட் மெட்டல் பாண்ட் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இது அப்படியே ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது என்ன பாண்டு தெரியுமா? அந்த பாண்டு கோவேலண்ட் இன் நேச்சர். கோவேலண்ட், லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்ட் வந்து கோவேலண்ட் இன் நேச்சர். கோவேலண்ட் அப்படின்னா என்ன மேம்? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாண்டு தான் கோவேலண்ட் பாண்ட். இப்போ இந்த லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கிற பாண்டு கோவேலண்ட்னு சொல்லிட்டோம். கொஸ்டின் கேட்பேன் நான். அடுத்து இந்த லிகாண்டு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது மினிமமா இருக்கணும். ஒரு ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் மினிமமா இருக்கணும். இப்ப லிகாண்டை பத்தி பேசிட்டோமா? இப்ப மெட்டலை பத்தி பேசலாம். மெட்டல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். லிகாண்டு கிட்ட ஒரு ஃபில்டு ஒரு லோன் பேர் இருக்கணும். மெட்டல் கிட்ட ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். ஆர்பிட்டால் எம்டியா இருக்கணும். அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்காங்கல்ல, அவங்க அண்டர்கோஸ் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா என்னது? மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்க்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். அப்படி மிக்ஸ் ஆகிற அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கணும்? கம்பேரபிள் எனர்ஜியா இருக்கணும். கம்பேரபிள் எனர்ஜினா ஏறத்தாழ சேம் எனர்ஜியா இருக்கணும். இந்த மாதிரி அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகி நமக்கு புதுசா ஃபார்ம் ஆகிற அந்த ஆர்பிட்டால்ஸ்
hybridized orbitals அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த hybridized orbitalக்கும் அதே same energy தான் இருக்கணும். ஓகே, அடுத்ததா vacant hybridized orbital of central metal ion. இப்போ என்ன ஆவறாங்க, ரெண்டு பேரும் ஓவர்லாப் ஆக போறாங்க. மெட்டல்ல இருக்கக்கூடிய வேகன்டான ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸும் லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் நமக்கு வந்து என்ன ஆக போறாங்க, they are going to form covalent sigma bond. covalent sigma bonds form பண்ண போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் நமக்கு டைரக்ஷனலா இருக்கும். அதாவது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல அதுக்குன்னு ஒரு ஜியோமெட்ரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒன்று என்ன தெரியுமா, n-1 d ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகி இருக்குன்னா, இல்லைனா nd ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்னா நமக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு ஆர்பிட் காம்ப்ளெக்ஸஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். n-1 d ஆர்பிட்டால் அப்படின்னா அது நம்ம இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். nd ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். n-1 d ஆர்பிட்டால்னா அது நம்ம லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். nd ஆர்பிட்டால் அப்படின்னா அது நம்ம ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். n-1 d ஆர்பிட்டால் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே nd ஆர்பிட்டால் அப்படின்னா அது நம்ம ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இது ரெண்டு தான் அடுத்த 2 பாயிண்ட்ல நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா தட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஓகே, ஸோ வென் தேர் இஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் பாராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஓகே, அடுத்து இந்த லிகான்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த லிகான்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு பேரப் ஆகும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேரப் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோவர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, சோ பார்த்து வச்சுக்கோங்க, CO, CN, EN, அமோனியா இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இப்போ நீங்க கேட்கலாம், அமோனியா வந்து ஸ்ட்ராங்கா மேம்? இதே இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணனா அமோனியா வீக்கு. ஆனா வாட்டரையோ குளோரினையோ ஃப்ளூரினையோ மற்ற யாரையாச்சும் நீ கம்பேர் பண்ணலாம், அமோனியா வந்து ஸ்ட்ராங். ஓகே, அடுத்ததா கிரேட்டர் த ஓவர்லாப்பிங், இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிரேட்டரா இருக்கும். ஓவர்லாப்பிங் கிரேட்டரா இருக்குன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிரேட்டரா அதிகமா இருக்கும். சரியா, ஓகே, இப்போ லிமிடேஷன்ஸ் ஆஃப் வெர்னர் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணலாமா? ரெடியா, ரீகால் பண்ணலாமா? ஓகே, ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ் கேட்டு தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீகால் பண்ண போறேன். ஸோ டக்குன்னு எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு என்ன பாண்ட்? லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய பாண்டு என்ன பாண்ட்? அயானிக் பாண்டா, கோவேலன்ட் பாண்டா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The bond between the metal and the ligand is covalent bond. Okay. So இப்போ எனக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணுங்க போறோம், நான் புரிஞ்சுப்பேன். இந்த லிகாண்ட் கிட்ட யார்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஃபீல்ட் ஆர்பிட்டாலும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கணும். யாருக்கிட்ட ஒரு ஃபீல்ட் ஆர்பிட்டால்ஸும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கணும்? லிகாண்ட் கிட்ட. ஓகே, சரி, இப்போ யாருக்கிட்ட நமக்கு வந்து எம்டி வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்? யாருக்கிட்ட? ஆமா, லிகாண்ட்னா எல்ன்னு போடுங்க போறோம், நான் புரிஞ்சுப்பேன். யாருக்கிட்ட வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கணும்? மெட்டல் கிட்ட. சரியா, இப்போ மெட்டல்ல இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன அண்டர்கோ பண்ணும்? மெட்டல்ல இருக்கிற அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன அண்டர்கோ பண்ணும்? நீ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லெட்டர் போட்டா போறோம், நான் புரிஞ்சுப்பேன். சரியா, மெட்டல்ல இருக்கிற அந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் என்ன அண்டர்கோ பண்ணும்? ஹைபிரிடைசேஷன். ஓகே, சோ இப்போ ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ பண்ற அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்
நியூ ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மூலமா நமக்கு நியூ ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்பிட்டால்ஸ் உடைய எனர்ஜி எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா, டிஃப்ரெண்டா இருக்குமா? ஈக்குவலா இருக்குமா, டிஃப்ரெண்டா இருக்குமா? ஈக்குவல் எனர்ஜியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலும் ஆஃப் சென்ட்ரல் மெட்டலும் இந்த லிகாண்டும் நமக்கு என்ன பண்ண போறாங்க? இப்போ பாண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? கோவேலன்ட் சிக்மா பாண்டா, கோவேலன்ட் பை பாண்டா? வாட் பாண்ட் they will form? கோவேலன்ட் சிக்மா பாண்டா, கோவேலன்ட் பை பாண்டா? டக்கு டக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட், கோவேலன்ட் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, n-1d ஆர்பிட்டால்ஸ் நம்மளுடைய ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸா? n-1d ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆனாங்கன்னா இன்னர் ஆர்பிட்டாலா, அவுட்டர் ஆர்பிட்டாலா? இன்னர்னா ஐன் போடுங்க போறோம், அவுட்டர்னா ஓன் போடுங்க போறோம், நான் புரிஞ்சுப்பேன். வெரி குட், இன்னர் ஆர்பிட்டால். இதே nd ஆர்பிட்டால்ஸ்னா அவுட்டர் ஆர்பிட்டால். ஓகே, சரி, n-1d ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுறப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுமா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுமா? n-1d ஆர்பிட்டால்ஸ் நம்ம ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுறப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுமா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுமா? வெரி குட், லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகும். இதே nd ஆர்பிட்டால்ஸ்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, n-1d ஆர்பிட்டால் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் வருமா, இல்ல ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸ் கிடைக்குமா? ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸா, ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸா? வெரி குட், ஸ்பின் பேர்டு கிடைக்கும். இதே nd ஆர்பிட்டால்ஸ்னா ஸ்பின் ஃப்ரீ. ஓகே, சரி, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா பாராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது பாராவா, டயாவா? ஃபர்ஸ்டா, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்ப அது பாராவா, டயாவா? டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் இது அப்படியே ரீகால் ஆகும், எக்ஸாம்ல போய் மறக்காது. இல்லைன்னா எக்ஸாம்ல போய் என்ன ஆகும்? மறந்துரும். ஆமா, வாங்க. வெரி குட், பாரா. அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா டயா. வெரி குட். ஸோ இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி இருக்கான்ல, அவனுக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆமா, அப்படியே ரீகால் பண்ணு. வெர்னர்ஸ் தியரிக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் படிச்சோம்? கலரும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் தான் இல்லை, கரெக்டா? கலரும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் அவரால் ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியல. விபி தியரிக்கும் அதே தான், சரியா? ஸோ கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை வேலன்ஸ் பாண்ட் தியரியாலையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, சரியா? மேக்னெட்டிக் மொமெண்ட்ல நிறைய மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு, ஆனால் இவங்க ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அடுத்து ஏன்பா ஒரு சில காம்ப்ளெக்ஸஸ் இன்னர் ஆர்பிட்டாலா இருக்கு, ஏன்பா ஒரு சில காம்ப்ளெக்ஸஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படின்னு விபி தியரியாலையும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. விபி தியரியாலையும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, சரியா? ஓகே, ஸோ பசங்களா, யாருக்காச்சும் ஐயூபேக் நாமென்க்ளேச்சரை கிளியரா படிக்கணும்னா வீடியோ பாருங்க. பப்ளிக் கம்பல்சரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஐசோமெர்சம்லேருந்தும் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம், அதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் அதோட தம்ப்நெயில், மறக்காம பார்த்துருங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு பிபி தியரி இல்லஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. லெட் அஸ் சால்வ் திஸ் கொஷின். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு கொஷின் மட்டும் சால்வ் பண்ணலாம். இதோட மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? வேண்டாம், இதை நான் சால்வ் பண்ணல, இதை சால்வ் பண்ணுறேன், இதுதான் கஷ்டம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஸ்காண்டியம், டைட்டானியம், பெரிடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், 8th one, கரெக்டா? ஸோ அது வந்து என்னதுடா? 3D8 4s2. சரி, இங்க நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? சயனைடு நைட்ரல் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நிக்கலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சயனைடுக்கு -1னா 4 × -1 -4. ஸோ x - 4 = மேலே இருக்கிற ஆக்சிடேஷன் சார்ஜ் என்னது? -2. -2. அப்போ x 4 அந்த பக்கம் போயிடும். அப்போ -4 + 4 ஆயிடும். 4 - 2. x = +2. அப்போ நிக்கல் இங்க +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. +2னா 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 3D8 மட்டும்தான் இருக்கும். அப்போ நிக்கல் +2க்கு 3D8 தான். ஸோ 8னா 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்க இருக்கிற லிகாண்ட் என்ன லிகாண்ட்? ஒரு ஸ்ட்ராங்கான லிகாண்ட்.
ஸ்ட்ராங்கான லிகாண்டா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ்லாம் பேர் ஆயிடும். அப்போ 1 2 3 4 5 6 7 8. சரி, இப்போ நம்ம லிகாண்டை ஃபில் பண்ணலாமா? மொத்தமா 4 சயனைடு இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற நைட்ரல் வந்து மோனோடென்டேட் தான். அப்போ 1 2 3 4 4 பேரை நான் ஃபில் பண்ணிட்டேன். இது 3d ஆர்பிட்டால், இது 4s ஆர்பிட்டால், இது 4p ஆர்பிட்டால். இப்போ ஹைபிரிடைசேஷனை நம்ம எழுத போறோம். d ஆர்பிட்டால்ல 1, அதாவது நீ கலரா வேற அந்த லிகாண்ட போய் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அந்த ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஸோ dல 1 ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? dல 1. ஸோ d, sல 1, sல ஒரு பாக்ஸ் தான், pல 2 பாக்ஸ், p2. So dsp2 is the hybridization. dsp2 is the hybridization. dsp2 hybridization க்கு என்ன geometry அப்படிங்கறத பாத்துக்கோங்க VB theory உடைய illustrationல. Now coming to the magnetic property. Unpaired electrons இருக்கா? Unpaired electrons இல்ல, 0. அப்ப no magnetic moment, 0. Magnetic momentum வந்து நமக்கு 0. இங்க பாருங்க, unpaired electrons இல்ல அப்படினா இது வந்து என்னது? Paramagnetic-ஆ diamagnetic-ஆ? Diamagnetic. Diamagnetic. VB theory உடைய illustration ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த question வேணா கேட்கலாம், ஓனா கூட கேட்கலாம். தயவு செய்து வீடியோவை கரெக்டா நீங்க பாத்துருங்க. சரியா? ஓகே. So let's go to the next question. Double saltக்கும் coordination saltக்கும் என்ன வித்தியாசங்கள்? So double saltக்கு ஒரு example எழுதிருங்க. More salt, ferrous ammonium sulfate இருக்கக்கூடிய இந்த more salt எழுதிருங்க. coordination compoundக்கு ஏதாச்சும் ஒரு example எழுதிருங்க. சிம்பிள் தான். இந்த டபுள் சால்ட் இருக்குல்ல, அதை தூக்கி நீ தண்ணிக்குள்ள போட்டா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான்னா தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இங்க பாரு, அயன் தனியாகவும் சல்ஃபேட் தனியாகவும் அமோனியா தனியாகவும் சல்ஃபேட் தனியாகவும் வாட்டர் தனியா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்து நீ தண்ணிக்குள்ள போட்ட அப்படின்னா இவங்க நம்ம இங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கான்ல, அவன் தனியா பிரியவே மாட்டான். ஓகே, அவன் தனியா பிரியவே மாட்டான். சரியா? அப்படியே தான் நமக்கு இன்டாக்டா இருக்கும். இந்த பொட்டாசியம் வெளியில இருக்கிற அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தனியா பிரிஞ்சு போகும். மற்றபடி யாருமே தனியா பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஓகே, ஸோ டபுள் சால்ட்டை பார்த்த அப்படின்னா நீ அந்த தனித்தனி டெஸ்ட் ஃபார் அயன், டெஸ்ட் ஃபார் அமோனியா, டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் பண்ணனா எல்லா தனித்தனி கான்ஸ்டன்ட் அயான்ஸ் உடைய டெஸ்ட்டுக்குமே இது வந்து ஆன்சர் பண்ணும். ஆனா இது வந்து do not give test for constituent ions. அடுத்து தண்ணிக்குள்ள போட்டா தனித்தனியா பிரிஞ்சிடறான்ப்பா. அப்போ it loses their identity. இந்த பக்கம் do not lose their identity. இதே நம்ம கோஆர்டினேஷன் அது வந்து தன்னோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிக்காது. ஓகே, அடுத்தடா ஸ்பிளிட்டிங் ஆஃப் d ஆர்பிட்டால் இன் ஆக்டாஹீட்ரல். ஆக்டாஹீட்ரலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரைஞ்ச அப்படின்னா உனக்கு டெட்ராஹீட்ரல் கிடைச்சிடும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக மிஸ் பண்ணாமல் வரைய வேண்டியது இந்த எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ பசங்களா, திஸ் கிளாஸ் வில் பி வெரி 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 ஃபாஸ்ட். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரேபிட் ரிவிஷன். இதோடைய ஸ்லோவர் வெர்ஷன் வந்து நான் 5 hour லைவ் வந்திருக்கேன். சரியா? அந்த 5 hour லைவை தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 hours பயங்கர ரேப்பிடாக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஸோ இது வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். வாட் யூ மீன் பை டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்? எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால் எல்லாமே நமக்கு சேம் எனர்ஜியில் இருக்குது, ஈக்குவல் எனர்ஜியில் இருக்குது. அதான் வந்து டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ 1 2 3 4 5. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு லிகாண்ட் கிட்ட வந்தோன்னே இது வந்து ரிப்பல்ஷனால எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தோப்பர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி 1 2 3 4 5 ஐசோடாபிக் ஃபீல்டுக்கு போகுது. இப்போ லிகாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸை மெட்டல்ல அந்த எலக்ட்ரான்ஸை பாண்ட் ஃபார்ம் பண்ண உடனேவே மெட்டலுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸில் லிகாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் போட்ட உடனேவே இப்போ நமக்கு இவங்க வந்து ஸ்பிளிட் ஆவாங்க. சரியா? ரெண்டா நமக்கு வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆவாங்க. ஸோ எப்படி ஸ்பிளிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கீழே T2G, மேலே EG. சரியா? 3 dxy_yz_zx கீழே, dx² - y² and dz² மேலே. அண்ட் தென் இது வந்து பேரி சென்டர். இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வேல்யூவை கரெக்டாக எழுதிடுங்க. இது அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் த டெட்ராஹீட்ரலுக்கான டயக்ராம். இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறது மறக்காமல் நீங்கள் வரையணும். சரியா? அடுத்து விபி தியரி மூலமா ஏன் இது பாராமேக்னெட்டிக், ஏன் இது டயாமேக்னெட்டிக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? விபி தியரி மூலமா ஏன் இது கிரீன், ஏன் இது வந்து நமக்கு கலர்லெஸ், ஏன் இது கலர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே தீம் தான். இங்கே கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். குரோமியம்
அமோனியா வந்து 6 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஆன் சைடு என்ன இருக்கு? நிக்கல். சிஎன் வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கே எனக்கு குரோமியம் முடியா ஆக்சிடேஷன், அதாவது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இது வந்து இருக்கு, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் இல்லையா? ஸோ விச் இஸ் 3d5 4s1. அதே மாதிரி தான் அங்கேயும் நிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3d8 4s2. இப்போ குரோமியம் என்ன பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? அமோனியாவுக்கு 0. அப்போ குரோமியம் -3. -3 அப்படின்னா யூ நீட் டு ஆட், சாரி +3. +3னா 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். இங்கேருந்து 1 போயிடும், இங்கேருந்து 2 போயிடும்னா 3d3 தான் இருக்கும். நிக்கல் இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு நமக்கு? இது வந்து -1. ஸோ x - 4 = 2. 4 அந்த பக்கம் போச்சுன்னா 4 - 2. அப்போ இட் இஸ் 2. நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா 2 எலக்ட்ரான் போயிடும். ஸோ வில் பி ஹேவிங் 3d8. ஸோ இப்போ பாருங்க, குரோமியம்ல வந்து நமக்கு 3d3 கரெக்டா? அமோனியா சொல்லுங்க. அமோனியாவையும் சயனைடையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அமோனியா வந்து ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட். அமோனியாவையும் சயனைடையும் கம்பேர் பண்ணுறப்போ அமோனியா வந்து வீக் ஃபீல்டு. இதே நைட்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட். வீக் ஃபீல்ட்னா என்ன மேம் அப்படின்னா லிகான்ஸ் பேரப் ஆகாது, எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆகாது சரியா? இதே நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்? பேரப் ஆகும் சரியா? ஸோ இப்போ எனக்கு இங்கே பாருங்க 3 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 3மே வந்து எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3. So here the number of unpaired electrons is 3. அதனால தான் இது பாராமேக்னெட்டிக்கா இருக்கு. இதே இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க இங்க கவனிக்கலாம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேரப் ஆயிடும். 1 2 3 4 5 6 7 8. இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0. ஸோ இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3 அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு பாராமேக்னெட்டிக்கா இருக்கு. That's why this is paramagnetic. இங்க number of unpaired electrons 0 அப்படிங்கிறதுனால தான் this is diamagnetic. Okay, so this is the answer. This is how you need to approach this question. Okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிக்கல், நல்லா கவனிங்க, நிக்கல் வாட்டர் 6 times 2+, அதுக்கப்புறமா அதே நிக்கல் தான் நமக்கு என்ன இருக்கு? நைட்ரல் 4 times 2+ இருக்கு சரியா? எஸ். ஸோ நிக்கலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 3d8 4s2. இப்போ நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இங்க? +2. நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இங்க? +2வா? யா +2. ஓகே, இங்க என்ன ஏதோ தப்பா இருக்கே? -4 5 6. இது வந்து -2. -2னா தான் இங்கே வந்து நிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து +2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து 3d8 தான், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3d8 தான். ஆனால் இங்கே இருக்கிற லிகாண்டு வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்டு. இங்கே இருக்கிற லிகாண்டு நைட்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறப்போ வீக் ஃபீல்டுனா பேரப் ஆகாது. ஓகே, வீக் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? பேரப் ஆகாது. ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு பேரப் ஆகும். அப்போ இந்த 8 எப்படி போடுவோம்? 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2. அதனால தான் இது நமக்கு கிரீன் கலர்ல இருக்கு, கலர்டா இருக்கு சரியா? இதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு பேரப் ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ எல்லாருமே பேரப் ஆயிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0. ஸோ that's why இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கு. இதே நமக்கு இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து நமக்கு கலர்டா இருக்கு. அதனால தான் இது நமக்கு கலர்டா இருக்கு. அடுத்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் பார்த்தோம்ல, அதில் இந்த லிகாண்ட் ஃபீல்டுக்கும் ஐசோடாபிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸை தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதாவது எனர்ஜி இன் லிகாண்ட் ஃபீல்ட் மைனஸ் எனர்ஜி இன் ஐசோடாபிக் ஃபீல்டு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G இன்டூ அதோட எனர்ஜி -0.4, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG இன்டூ அதோட எனர்ஜி 0.6,
into delta O. Number of paired electrons into pairing energy. இது வந்து எது ligand field வருது. இப்போ isotopic field க்கு N-P அப்படினா number of paired electrons in isotopic field into அதுடைய pairing energy. Okay? அடுத்ததா அமோனியா வந்து ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். மோனோடென்டேட் லிகாண்ட்னா ஒரு pair of electrons தான் அது வந்து டொனேட் பண்ணும். So N தான் அந்த டோனார் ஆட்டம். இதுவே எத்திலின் டயவின் பாத்தீங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட். ஓகே, பைடென்டேட் அப்படின்னா என்னது? 2 pairs of electrons அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டொனேட் பண்ணும். ஆக்சலேட் அயானும் பாத்தீங்க அப்படின்னா C2O4 அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். அதுவும் வந்து பைடென்டேட் லிகாண்ட். அதில் இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜனுமே எலக்ட்ரான்ஸ் 2 pairs of electrons டொனேட் பண்ணுவாங்க. pyridine is monodentate. EDTA சொல்லுங்கடா. EDTA என்ன லிகாண்ட் சொல்லுங்க. They could ask this question quickly. EDTA என்ன லிகாண்ட்? ஆரம்பிச்சப்போ இருந்த ஜோஷ் இப்போ உங்ககிட்ட வந்து இல்ல. வெரி பேட். ஹெக்ஸாடென்டேட். ஹெக்ஸாடென்டேட்னா என்ன அர்த்தம்? 2 pairs of electrons வந்து donate பண்ணும். சரியா? So it donates 2 pairs of electrons. Okay? Hexadentate na 6 pairs of electrons donate பண்ணும். Bidentate na 2. Okay? Monodentate na 1 pair தான். EDTA வந்து hexadentate 6 pairs of electrons donate பண்ணும். 5th chapter நம்ம முடிச்சிட்டோம். 5th chapter தான் longest chapter. Okay? அடுத்த சாப்டர்லாம் நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம். 9th சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன். ஆர் யூ ஆல் ரெடி? எப்படி இருக்கீங்க? எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு மேம், கொஞ்சம் டயர்டா இருக்கு மேம் அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. நம்ம பக்கா ஃபாஸ்டா முடிக்கணும். ரெடியா குட்டி ஃபயர்? எஸ். யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, வெரி குட். ஸோ 9th சாப்டர்ல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிக 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 இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு கொஷினை கூட நீங்க மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது கூடாது கூடாது. ஓகே, அதெல்லாம் தான் நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப குயிக்காக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அந்த சாப்டரோட ப்ராப்ளம்ஸும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், லைவ் வந்திருக்கேன். மறக்காமல் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்களே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன எழுதணும்? ஸோ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, நம்மளோட செல் பொட்டென்ஷியலோ. ஓகே, செல் பொட்டென்ஷியல் தான் E0 ஆஃப் த செல். அதையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த species involved in the reactionல இருக்கக்கூடிய reactant and product உடைய concentration. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட் பண்ணுறது தான் நர்ன்ஸ் ஈக்குவேஷன். சரி, இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து எழுதிக்கணும். அதாவது XA plus YB which is giving me LC plus MD. ஒரு சாதாரண ஒரு காமனான ஒரு ஈக்குவேஷனை நம்ம எழுதிப்போம். அந்த ஈக்குவேஷனுக்கு நான் ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதிக்கிறேன். இந்த KPKC எல்லாம் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் ரியாக்ஷன் கோஷன்ட் Q. என்னது? KPKC ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல, ரியாக்ஷன் கோஷன்ட் Q நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல, எவ்ரி கண்டிஷன்ல. சரியா? ஸோ ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் அண்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து நான் பவரில் கொடுத்துருவேன். அந்த கோஎஃபிஷியன்ட்டை நான் பவரில் கொடுத்துருவேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா G0 ப்ளஸ் RT/ln Q. இது ரொம்ப தெர்மோடைனமிக்ஸில் படித்த ஒரு ஈக்குவேஷன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போது டெல்டா G இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன எழுதிக்கணும்? மைனஸ் NFE செல் அப்படின்னு எழுதிக்க போகிறீங்க. டெல்டா G0 இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NFE0 செல் அப்படின்னு எழுதிக்க போகிறீங்க. இப்போது மைனஸ் NFE செல்னு எழுதியாச்சு. டெல்டா G இருக்க வேண்டிய இடத்துல, டெல்டா G0 இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் NFE0 செல்னு எழுதிட்டோம். பிளஸ் RT/ln Q இருக்க வேண்டிய இடத்துல Q வேல்யூ ரியாக்ஷன் கோஷன்ட்டை எழுதிட்டோம். இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையுமே மைனஸ் NFஆல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேர் இஸ் யுவர் மேக்ஸ் சாரா? நம்ம சேனல்ல மேக்ஸ் சார் கிடையாதுடா, மேக்ஸ் மேம் தானே. மைனஸ் NFஆல நான் இதை மொத்தமா என்ன பண்றேன் அப்படின்னா டிவைட் பண்றேன்.
ஸோ டிவைட் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இது ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து சைன் மாறி NF அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன். இப்போ இங்கே LN இருக்குல்ல, இந்த LN நான் அடுத்த ஸ்டெப்பில் லாக்னு நான் மாற்றிக்க போகிறேன். LN நான் என்னன்னு மாற்றிக்க போகிறேன்? I am going to change it to log. So LN நான் லாக்னு மாற்றணும்னா 2.303 log அப்படின்னு தான் எழுதணும். ஸோ LN equal to 2.303 log. சரியா? இப்போ இங்கே இருக்கிற Rக்கு 8.314, Tக்கு 298, Fக்கு 96,500 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஃபைனலாக இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஃபைனலாக எனக்கு இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். E cell equal to E0 cell minus 0.0591 ஓல்டு மேக்ஸ் சார் பேரை சொல்லுடா. ஸோ 0.0591 by n into log of C power L D power M divided by A power X and then P power Y. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய 5 மார்க். ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, மேஜர் சப்ஜெக்ட் வால்யூம் 1 மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் போதுமா? நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? வைத்தீஸ்வரி வைத்தேஷ் சத்தியமா இம்பாசிபிள், நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஹாஃப் மார்க் தான் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது ஃபிசிக்ஸில் நீ வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கிறனா குட்டு. ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் பத்தாது. ஓகேவா? ஃபிசிக்ஸுக்கு நீ ஒரு வால்யூமை தரவா படிக்கிறியா? குட்டு. ஆனால் அந்த ஒரு வால்யூமில் ஒரு கொஷினை கூட மிஸ் பண்ணக்கூடாது. புக் பேக் மட்டும் பத்தானா போகிறா, புக் பேக்கும் படிக்கணும், புக்கும் சைடும் படிக்கணும். நம்ம அதுலேயும் போய் சாய்ஸ் வச்சு தானே நீங்கள் படிப்பீங்க. புரிஞ்சுதா? ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ டானியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? யா. ஸோ நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரோடு இருக்குது. ஒன்று வந்து ஜிங்க் எலக்ட்ரோட், ஒன்று வந்து காப்பர் எலக்ட்ரோட். இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா ஆனோடு நெகட்டிவ்லி சார்ஜ், இந்த காப்பர் எலக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா கேத்தோடு பாசிட்டிவ்லி சார்ஜ். இது ரெண்டுத்தையுமே நான் ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு ஸ்விட்ச் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஒரு யூடியூப், இன்வெர்டட் யூடியூப் வந்து நமக்கு இருக்கு. அந்த இன்வெர்டட் யூடியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அண்ட் கேத்தோடில் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஆனோடில் நமக்கு ஜிங்க் இருக்குல்ல, அந்த ஜிங்க் 2+ அண்ட் எலக்ட்ரான்ஸாக நமக்கு பிரியுது. அது என்ன தெரியுமா பண்ணுது? அந்த ஜிங்க் 2+ அந்த சொல்யூஷனுக்கு கொடுத்துருது. அந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த எலக்ட்ரோடு வழியாக பாஸ் பண்ணுது. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இது வழியாக அந்த இன்னொரு எலக்ட்ரோட் காப்பரை ரீச் பண்ணுறப்போ காப்பரில் இந்த சொல்யூஷன் என்ன இருக்குது? காப்பர் சல்ஃபேட் இருக்குது, எலக்ட்ரோலைட். காப்பர் சல்ஃபேட் எப்படி பிரியும்? காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். அப்போது அந்த காப்பர் 2+ கூட அந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து காப்பராக ரெடியூஸ் ஆகி என்ன ஆகுது? நம்ம காப்பர் எலக்ட்ரோடில் போயிட்டு காப்பர் டெபாசிட் ஆகுது. இந்த சைடு ஜிங்க் 2+ வந்து அந்த எலக்ட்ரோலைட்டு கொடுத்துட்டு 2 எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரோடுக்கு பாஸ் பண்ணுது. அந்த சைடு காப்பர், அதாவது இந்த சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் 2+ அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டு காப்பரை டெபாசிட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்? இங்கே ஜிங்க் 2+ ஆல்ரெடி சொல்யூஷன்லேயும் இருக்கு, இந்த எலக்ட்ரோட் வேற ஜிங்க் 2+ கொடுக்குது. ஸோ பாசிட்டிவ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. இந்த சைடு பாருங்க, எல்லா காப்பர் 2+மே காப்பரா மாறுதுன்னா சல்ஃபேட் அயான் மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு அதிகமாகுது. அதனால தான் இங்கே நான் இன்வெர்டட் யூடியூப்ல KCl எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால அது குளோரின் கொடுக்குது, இந்த சைடு நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால அது பொட்டாசியம் கொடுக்குது. ஸோ எனக்கு பேலன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஷார்ட்டாக எப்படி எழுதுதுன்னு நான் நோட்ஸ் காட்டுறேன். டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த 3 பேஜை. our old max sir last year and your teaching is very nice. Thank you. He is from Ram Max channel. I can't remember his name. Hey, Ram Max sir தான்டா சொல்றீங்க. ஸோ Ram Max sir உடைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அவரோட சேனலும் வந்து இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் பேரை போடுங்க. 12th மேக்ஸ் சாப்டர் 7 இல்லை சாப்டர் 8 அப்படின்னு போட்டு ராம் மேக்ஸ் சார் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த சாரோட சேனலும் உங்களுக்கு வந்து வரும்.
நம்ம சேனலில் சார் இருக்கிற வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ சாரோட தனி சேனலும் வந்து இருக்குது, நீங்கள் அதை கூட போயிட்டு பாருங்கள், சூப்பராக சொல்லி தருவார். ஓகே யா, இல்லைடா ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீங்கள் எழுதினா தாண்டா மார்க் தருவாங்க சித்தார்த்தன். ஓகே, ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னா ஃபிசிக்ஸ் போய் படிங்கடா, அழுவாமல் போயிட்டு ஃபிசிக்ஸ் படிங்க. ஃபிசிக்ஸுக்கு யார் சார் நிறைய மேரத்தான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. சரியா? இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நோட்ஸை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு நான் ரீகால் பண்ணி தரேன். ஓகே, ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நோட்ஸை டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பார்க்கலாம். எஸ், ஆக்சிடேஷன் ஆஃப் ஹாஃப் செல். ஸோ ஜிங்கை நம்ம என்னப்பா பண்ணியிருக்கோம், ஜிங்க் எலக்ட்ரோட ஜிங்க் சல்ஃபேட்டில் டிப் பண்ணியிருக்கோம். அப்புறமா காப்பர் எலக்ட்ரோட நம்ம வந்து காப்பர் சல்ஃபேட்டில் டிப் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஜிங்கையும் காப்பரையும் ஒரு எக்ஸ்டர்னல் ஒயர் மூலமாக ஸ்விட்சு அண்ட் தென் வோல்ட்மீட்டரை வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு இன்வெர்டட் டியூப் வச்சு நான் அதில் அகார் அகார் ஜெல்லும் KCl இல்லைனா Na2SO4 நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போது ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். சரியா? ஆனோடில் என்ன நடக்கும், நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஜிங்க் வந்து என்ன ஆகும், நமக்கு ஜிங்க் 2+ and 2 எலக்ட்ரான்ஸாக பிரியும். அடுத்து கேத்தோடில் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். அந்த காப்பர் 2+ அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக மாறி அந்த எலக்ட்ரோடில் போயிட்டு டெபாசிட் ஆகும். ஸோ இந்த பக்கம் காப்பர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, அந்த பக்கம் ஜிங்க்கு ஆக்சிடைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ சால்ட் பிரிட்ஜோட வேலைக்கு வருவோம். இந்த ஆனோடிக் ஆக்சிடேஷன்னால நமக்கு என்ன நடக்குது, ஜிங்க் 2+ அயான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த சைடு கேத்தோடிக் ரிடக்ஷன்னால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம SO4 அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சைடு இந்த இன்வெர்டட் டியூப்லேருந்து குளோரின் அயான் மூவ் ஆகும். எந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அந்த சைடு பொட்டாசியம் அயான் மூவ் ஆகும். ஸோ தட் எனக்கு அவங்க வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுவாங்க. இப்போ கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட் எப்போங்க இந்த ரியாக்ஷன் முடியும் அப்படின்னா, எப்போ மாஸ் ஆஃப் த ஜிங்க்கு நமக்கு கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகுதோ, எப்போ மாஸ் ஆஃப் த காப்பர் நமக்கு கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு இந்த ரியாக்ஷன் முடியும். ஓகே, எப்போ எல்லா ஜிங்க்கும் எனக்கு ஜிங்க் 2+ மாறுதோ, இல்லை எப்போ எல்லா காப்பர் 2+ எனக்கு காப்பராக மாறுமோ அது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் எனக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே யா, ஸோ நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? வெரி குட், ரெடி? ஈசல் வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும்னா சித்ராந்தன் நான் சொல்லிட்டேன், பப்ளிக் எக்ஸாமில் ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் எழுதணும். உங்கள் ஸ்கூலில் ஈசல் வரைக்கும் போதும்னு சொன்னாங்கன்னா நீ எழுதிக்கோ, அதுக்கு நான் உனக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சரியா? சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு மெட்டலு கரோடாகாமல் இருக்க, துருப்பிடிக்காமல் இருக்க, நான் வந்து அதை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், மெக்னீஷியம் இல்லைனா ஜிங்கை எடுத்து நான் அயனை காப்பாற்ற போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, மெக்னீஷியம் ஜிங்க்கு இவங்க எல்லாருமே சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக இருப்பாங்க, தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. அவங்க போய் துருப்பிடிச்சிருவாங்க. ஸோ தட் அயனை துருப்பிடிச்சிக்காம பார்த்துப்பாங்க. அயன் என்னவா இருக்கும், கேத்தோடாக இருக்கும். அவ்வளோதான்டா ஆன்சர். அயனு கேத்தோடாக இருக்கும், மெக்னீஷியம் ஜிங்க்கெல்லாம் ஆனோடாக இருக்கும். ஸோ ஆனோடு இங்கே வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா கரோட் ஆகிடும், துருப்பிடிச்சிரும். ஸோ தட் கேத்தோட அயனை வந்து துருப்பிடிக்காமல் பார்த்துக்கும். சரியா? இதுதான் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். கண்டக்டிவிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் வந்து ஏன் டிக்ரீஸ் ஆகுது, நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா, நம்ம டைல்யூட் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸும் கம்மியாகும், அப்போ கண்டக்டிவிட்டி கம்மியாகும். அதான் கதை. ஏன் கண்டக்டிவிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ். கண்டக்டிவிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ். இப்போது நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் கம்மியாகும், அப்போ கண்டக்டிவிட்டியும் அஃப்கோர்ஸ் நமக்கு கம்மியாக தான் ஆகும். ஓகே, அடுத்து ஸ்டேட் கால்ராஷ் லா. ஸ்டேட்மெண்ட்லாம் புக்கில் எப்படி இருக்குது அப்படியே நீங்கள் வந்து எழுதணும். அதனால் அது மட்டும் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. At infinite dilutionல இந்த limiting molar conductivity of a electrolyte இருக்குல்ல, அது வந்து sum of the limiting molar conductivity of constituent ions இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் NaCl உடைய limiting molar conductivity, சோடியம் அண்ட் குளோரின் அயானுடைய limiting molar conductivitiesக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும்.
சரியா? அடுத்ததா டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஆனோட் அண்ட் கேத்தோட நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். என்னது? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குங்க, அண்ட் ஆனோடுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குங்க, கேத்தோடோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அவ்வளோதான். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனோடு வந்து நமக்கு என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும், கேத்தோட என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். Faraday's laws of electrolysis என்னது? Mass of the substance liberated வந்து சார்ஜுக்கு directly proportional. சார்ஜ் Q அப்படிங்கிறது IT. ஓகே, சார்ஜ் Q அப்படிங்கிறது வந்து IT. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன ஆகுது? மாஸ் which is directly proportional to IT மாறுது. இப்போ நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் கொண்டு வரேன். அப்போ தானே நமக்கு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட முடியும். ஸோ M is equal to Z. ஓகே, இதான் Faraday ஃபர்ஸ்ட் லா. ஓகே, மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட் வந்து குவான்டிட்டி ஆஃப் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, இதே Faraday செகண்ட் லா, அதில் வந்து நம்ம 2-3 செல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜை வந்து நம்ம ஸ்பாம் பண்ணுறப்போ என்ன ஆகும்? amount of substance liberated அதே மாஸ் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இதோடைய மாஸ் இதோடைய எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இதோடைய மாஸ் இதோடைய எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இதோடைய மாஸ் இதோடைய எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஓகே, அடுத்து why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? ஏன்னா டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணிக்கினா எலக்ட்ராலைசிஸ் ஆயிடும். அவ்வளோதான் ஆன்சர். ஏன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணுறோம்? டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணால் எலக்ட்ராலிசிஸ் ஆகும். அதாவது எலக்ட்ராலிசிஸ்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு பேர் தான் எலக்ட்ராலிசிஸ். ஓகே, கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு பேர் தான் எலக்ட்ராலிசிஸ். ஓகே மேம், யாருக்காச்சும் மேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது மேம், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னா, இதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் 5 ஹவர்ஸ்க்கு நான் நடத்தியிருக்கேன். 5 chapters in 5 hours அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் கொஞ்சம் தள்ளி பாருங்கள். 15K போயிருக்கும், 15,000 people அதை பார்த்துருப்பாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரேப்பிட் ரீகால். நீ ரேப்பிட் ரீகாலில் வந்துட்டு ஸ்லோவாக போங்கம்மா மேம், ஃப்ளைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க, ட்ரெயினை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் எ ரோலர் கோஸ்டர். சரியா? உனக்கு ஸ்லோவாக வேணுமா? ஸ்லோவான வேர்ஷனும் நான் வந்து லைவ் வந்திருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. இது ரேப்பிட் ரிவிஷன் தான். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக தான் போகும். இந்த கிளாஸ் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? வாங்க, டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த 2 டெஃபினிஷன் இருக்கிறது புக்கில் இருக்கிறது அப்படியே நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் படித்து எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணும்? ஓகே, ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா கண்டக்டன்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாயிடும். டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன். அதாவது நீங்கள் டைல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வாங்க 4 பாயிண்ட் தான். என்னென்ன பாயிண்ட்டு? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது இன்க்ரீஸ் ஆகும் when you increase the dilution. இதுதான் அந்த கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ரீகாலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோல்ராஷ் லா. கோல்ராஷ் லா வச்சு நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்? calculation of molar conductance at infinite dilution of a weak electrolyte. ஒரு weak electrolyte உடைய மோலார் கண்டக்டன்ஸை நம்ம சூப்பராக கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு வீக் எலக்ட்ரோலைட் உடைய மோலார் கண்டக்டன்ஸை நம்ம ஈஸியாக சூப்பராக கால்குலேட் பண்ணலாம். கால்குலேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அ வீக் எலக்ட்ரோலைட்டையும் நம்ம சூப்பராக கால்குலேட் பண்ணலாம். கால்குலேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பாரிங்லி சாலிபிள். ஓகே, சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பாரிங்லி சாலிபிள் சால்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
கண்டுபிடிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கேல்வானிக் செல் நோட்டேஷன். ஓகே, எல்லாரும் ரெடியா? நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். அதுக்குள்ளே எல்லாரும் ரெடினா சூப்பராக வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த கொஷின்ஸ் ஆரம்பிக்கலாம். இன்னும் பாதி கடல் நம்ம தாண்டிடலாம். ஓகே, மேம் டுமாரோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஒரு சில பேருக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம், ஒரு சில பேருக்கு எக்ஸாமே இல்லை. நான் என்ன பண்ணேன், என்ன செய்ய? உங்களை வச்சுக்கிட்டு 5th சாப்டர் நடத்தினாலும் வரமாட்டீங்க.
இது அது என்னது இப்போ செகண்ட் மிட்டம் போர்ஷன் நடத்தினாலும் வர மாட்டீங்க. பேடு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸாக இருக்கீங்க. ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஸோ யாப்பா, ஸோ கேல்வானிக் செல் நோட்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிங்க் 2+, காப்பர் 2+, அண்ட் தென் காப்பர். ஓகே, ஸோ என்னடாச்சு, இது ஒரே ஒரு பேஜ் தான், கம்மி பண்ணிட்டேன் நான். ஸோ இங்கே இருக்கிற இந்த சிங்கிள் வெர்டிக்கல் லைன் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சிங்கிள் வெர்டிக்கல் பாரை தான் நம்ம ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் வெர்டிக்கல் பாரை ஃபேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபுள் வெர்டிக்கல் பார், இந்த சிங்கிள் வெர்டிக்கல் பாரை we call it as phase boundary. Okay, இந்த டபுள் வெர்டிக்கல் பாரை we call it as salt bridge. Okay, இந்த டபுள் வெர்டிக்கல் பாரை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், salt bridge அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து இருக்குல்ல, லெஃப்ட் சைடு, ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா ஆனோடிக் ஹாஃப் செல். லெஃப்ட் சைடு இருக்கிறதா வந்து என்னது ஆனோடிக் ஹாஃப் செல். அதில் இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது தான் ஆனோடு. ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா கேத்தோடிக் ஹாஃப் செல். ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா கேத்தோடிக் ஹாஃப் செல். அதில் இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் வந்து இருக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா கேத்தோடு. அதில் வந்து இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா கேத்தோடு. ஓகே, ஸோ இப்போது நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து சிங்கிள் வெர்டிக்கல் பார் வந்து நம்மளுடைய என்னது ஃபேஸ் பவுண்டரி, டபுள் வெர்டிக்கல் பார் வந்து சால்ட் பிரிட்ஜு, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து ஆனோடு, ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து கேத்தோடு. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதுதான் நம்மளோட மொத்த செல். அண்ட் ரைட் சைடில் இஎம்எஃப் ஆஃப் த செல்லை வந்து எழுதுவோம். செல்லுடைய எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் வந்து நம்ம இஎம்எஃப் எழுதுவோம். அவ்வளோதான்டா. இது நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. பேஜ் நம்பர் 46 ஆன்சர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. சரியா? டேனியல் செல். ஸோ முடிச்சிட்டோம். சாப்டர் 10 போகலாமா? டக்கு டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க. இன்னும் நமக்கு சாப்டர் 10 அப்புறம் இருக்கு 13, 14 மூணே சாப்டர் தான் இருக்கு. ஓகே, கேன் யூ புட் அ ஃபயர் இன் த சாட்? யார் ஆரம்பத்துலேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் சாப்டர் 10. ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் தென் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஓகே, ஸோ சாப்டர் 10ல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கொஷின்ஸ் எல்லாம் மிக 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 இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு கொஷினை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போவது நல்லது. ஓகே, யா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் தென் கெமிஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கெமிஸ்ட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, கெமிஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும், கெமிக்கல் அப்சார்ப்ஷன். ஓகே, ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் இன்ஸ்டன்டேனியஸ், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த கெமிஸ்ட் ஆப்ஷனுடைய எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட் அண்ட் அப்சார்பேட். எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குது. ஒரு கேட்டலிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட்டில் போயிட்டு ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப் ஆகுது. அந்த கேட்டலிஸ்ட்டில் போயிட்டு ரியாக்டன்ட் வந்து நமக்கு அப்சார்ப் ஆகுது. அப்போது இந்த ரியாக்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் யாருன்னா அப்சார்பேட். அதுதான் யாருன்னா அப்சார்பேட். இந்த கேட்டலிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் அப்சார்பென்ட். அதுதான் என்னது அப்சார்பென்ட். சரியா? ஸோ கெமிஸ்ட் ஆப்ஷன் ஆர் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் என்னது நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடக்கும். அண்ட் அதோடைய நேச்சர் ஆஃப் அப்சார்பேட் அண்ட் அப்சார்பென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இதே ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு நான் ஸ்பெசிஃபிக், அப்படியெல்லாம் டிபெண்ட் பண்ணிலாம் நமக்கு இருக்காது. தென் நெக்ஸ்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் எவ்வளோ, அதாவது இட் டசன்ட் ஆல்டர் த அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஓகே, அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அது வந்து ஆல்டர் பண்ணாது. ஆனால் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனை மாற்றும். ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷனை மாற்றும். அடுத்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண கெமிஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறமா எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இதே இந்த சைடு எனக்கு ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு இட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நான் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். கெமிஸ்ட் ஆப்ஷனில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் நடக்கும், பிகாஸ் அது வந்து ஒரு கெமிக்கல் அப்சார்ப்ஷன் இல்லையா. ஸோ தேர் வில் ஹேப்பன் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆல். இதுவே ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் நமக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் நடக்காது.
ஓகே, ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். கெமிசாப்ஷனில் 40ல் இருந்து 400 kilojoules வரைக்கும் இருக்கும் இந்த ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன். இதே கெமிசாப்ஷனில் பாருங்களேன், ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். 40 kilojoules per mole தான் வந்து இருக்கும். அடுத்து மோனோலேயர் அப்சார்பேட் இஸ் ஃபார்ம். அப்சார்பேட் வந்து நமக்கு மோனோலேயர், ஒரு லேயர் தான் வந்து இருக்கும். மல்டி லேயர் அப்சார்பேட், நிறையா லேயர் அப்சார்பேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்சார்ப்ஷன் ஃபிக்ஸட் சைட்டில் தான் நடக்கும். அந்த சைட்டுக்கு பேர் தான் ஆக்டிவ் சைட்டு. இதே அப்சார்ப்ஷன் ஃபிக்ஸட் சைட்டில் தான் நடக்காது, எங்கே வேணால் நடக்கும். இந்த ஆக்டிவ் சைட்டில் நம்ம போய் அப்சார்ப் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து வேணும். ஓகே, ஸோ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து வேணும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்கும். இன்சிக்னிஃபிகண்ட்னா ரொம்ப கம்மி. ஓகே, ஒரு வாட்டி ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். மவுஸ் ஏன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, தட்டி வேலை பார்த்தா தான் ஒர்க் ஆகுது. ஸோ கெமிஸ் ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்லோவாக இருக்கும், ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். கெமிஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அப்சார்பேட் அண்ட் அப்சார்பேட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் அது நமக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு சைடுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கெமிஸ் ஆப்ஷனில் இட் டஸ் நாட் ஆல்டர் த அமௌண்ட், ஆனால் ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் இட் ஆல்டர்ஸ் த அமௌண்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கெமிஸ் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடும். இதே ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் வென் யூ ஜஸ்ட் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் நமக்கு ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிடும். கெமிஸ் ஆப்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு நடக்கும், ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் அதெல்லாம் நமக்கு நடக்காது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது 40லேருந்து 400 kilojoules per mole இருக்கும். இதே அந்த சைடு ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் நமக்கு ரொம்ப கம்மி. மோனோலேயர் அப்சார்பேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே நமக்கு அங்கே மல்டி லேயர் அப்சார்பேட் ஃபார்ம் ஆகும். ஆக்டிவேஷன் சைட்டுன்னு ஒன்று இருக்கும், ஆக்டிவ் சென்டர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ தான் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த பக்கம் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? நம்ம கெட்டாலிட்டிக் பாய்சன் பார்க்கலாமா? எஸ், வெரி குட். ஸோ what do you mean by catalytic poison? கேட்டாலிட்டிக் பாய்சன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில், ஆல்ரெடி கேட்டலிஸ்ட் இருக்கிற ஒரு ரியாக்ஷனில் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த இடத்துல நமக்கு பிளாட்டினம் தான் கேட்டலிஸ்ட். ஆல்ரெடி ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற ஒரு கேட்டலைஸ்டு ரியாக்ஷனில் நம்ம ஒரு பாய்சனை ஆட் பண்ணுறோம், AS2O3. அது வந்து என்ன பண்ணும்? அந்த ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும். ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணுது அப்படின்னா அதுதான் கெட்டாலிட்டிக் பாய்சன். இதே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற ரியாக்ஷனை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குதுன்னா அதுக்கு பேர் தான் ப்ரமோட்டார். எக்ஸாம்பிள், N2 + 3H2 giving me 2NH3. N2 + 3H2 giving me 2NH3 இருக்கா? இப்போ இந்த ரியாக்ஷனில் நமக்கு எது வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் தான் இந்த ரியாக்ஷனுக்கு வந்து கேட்டலிஸ்ட். இப்போ இந்த ரியாக்ஷனை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுக்கு தான் மாலிப்டெனம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாலிப்டெனம் வந்து என்ன பண்ணும்? இந்த ரியாக்ஷனை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரியா? ஸோ அது ஒரு ஆல்ரெடி கேட்டலைஸ்டு ரியாக்ஷனை இன்னும் ஸ்பீடப் பண்ணிச்சுன்னா அது வந்து ப்ரமோட்டார். அதை இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, ஆட்டோ கேட்டாலிசிஸ் அப்படின்னா என்ன? அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான ஒரு கேட்டலிஸ்ட்டுமே கொடுக்க வேண்டாம். ஓகே, புரியுதா? ஸோ ஆட்டோ கேட்டாலிசிஸ் அப்படின்னா என்னது? அந்த ரியாக்ஷன் நடக்க நம்ம எந்த ஒரு கேட்டலிஸ்ட்டுமே எக்ஸ்டர்னலாக போய் கொடுக்க வேண்டாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு சர்டைன் ரியாக்ஷன்ஸில் இந்த ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா we have taken ester hydrolysis பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிட் அண்ட் தென் எத்தனால் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனில் ஒன் ஆஃப் த ப்ராடக்டே என்ன ஆகும் அப்படின்னா கேட்டலிஸ்ட்டை ஆக்ட் ஆகி இந்த ரியாக்ஷனை ஸ்பீட் ஆக்கிட்டே இருக்கும். ஸோ we don't need any external catalyst. இந்த ரியாக்ஷன் itself என்ன பண்ணும்? ஒன் ஆஃப் த ப்ராடக்டே கேட்டலிஸ்ட்டாக வந்து அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும். அதுதான் ஆட்டோ கேட்டாலிசிஸ். அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டாலிசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி ரியாக்டன்ஸ் எல்லாமே நமக்கு அப்சார்ப்ட் ஆன் த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகி ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் டீகம்போஸ் ஆகி தனியாக ப்ராடக்ட் டிசால்வ் ஆகும். அதாவது
ரியாக்டன்ட் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் போயிட்டு அப்சார்ப் ஆகும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ப்ராடக்ட் தனியாக டிசார்ப் ஆகும். சரியா? ஸோ வெயிட் அ மினிட், அப்சார்ப்ஷன் தியரிக்கு வந்து இதில் வந்து ஸ்லைடை காணும். டக்குன்னு அதுக்கு எடுக்கிறேன், பிடிஎஃப் எடுக்கிறேன். டைரக்டாக நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். ஓகே, குயிக்காக படிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் டீச் பை ஷோயிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, எஸ் ஒரு கொஷினுமே படிக்கலாம் இது மூலமாக. ஸோ ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, பல்க்லேருந்து கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸுக்கு நமக்கு டிஃப்யூஸ் ஆகுது. ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு டிஃப்யூஸ் ஃப்ரம் பல்க் டு கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். தோப்பர் பல்க்லேருந்து கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸுக்கு ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸில் போய் அப்சார்ப் ஆகும், போயிட்டு அட்டாச் ஆகும். கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் போயிட்டு அப்சார்ப் ஆகும், அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து நமக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ அது நமக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ அந்த ப்ராடக்ட் தனியாக வெளியே வந்து நமக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி டிசார்ப் ஆகி டிஃப்யூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? ஸோ ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன ஆகும், பல்க்லேருந்து கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும். அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்டில் போயிட்டு அப்சார்ப் ஆகும். அந்த அப்சார்ப்டு ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கேட்டலிஸ்ட்லேருந்து டீகம்போஸ் ஆகி, அதாவது டிசார்ப் ஆகி தனியாக எனக்கு வெளியில் டிஃப்யூஸ் ஆகி வெளியில் வந்துடும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ நம்ம ப்ரௌனியன் மூவ்மெண்ட் பார்க்கலாமா? எஸ், அப்சார்ப்ஷன் தியரி எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லையாடா? போர்டு கிளியரா இருக்கா, பிளரா இருக்கா? அப்சார்ப்ஷன் தியரி கிளியரா புரிஞ்சுதா? எஸ், வாங்க. ஸோ ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா வந்து என்னது? ஸோ ராபர்ட் ப்ரவுன் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, வாட்டர்ல இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி ரேண்டமாக மூவ் ஆகுறத வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அப்சர்வ் பண்ணார். ஸோ அவர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் தான் வந்து ஆஃப் த கொலாய்டல் பார்ட்டிகிளை தான் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கண்டினியூஸா ரேண்டமா வந்து ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் தான் நம்ம ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஏங்க கெமிசாப்ஷனுக்கு அதிகமா இருக்கு? அதிகம்னா எவ்வளோ? கெமிசாப்ஷனுக்கு ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து 40லேருந்து 400 kilojoules per mole வரைக்கும் இருக்கு. இதே ஃபிசிசாப்ஷனுக்கு வெறும் 40 kilojoule per mole தான் இருக்கு. சரியா? இதே ஃபிசிசாப்ஷனுக்கு வெறும் 40 kilojoule per mole தான் இருக்கு. பிளரா? இப்போ கிளியரா இருக்குல்ல? இப்போ கிளியரா இருக்கும். ஓகே, வாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கெமிசாப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்டராக்ஷன் வேற. நீ நல்லா கவனி. கெமிசாப்ஷன்ல நமக்கு என்ன தெரியுமா இருக்கும்? கெமிக்கல் பாண்ட் இருக்கும். இதே ஃபிசிசாப்ஷன்ல வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ், டைபோல் இன்டராக்ஷன், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த ஃபோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வீக். அப்போ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். இதே கெமிசாப்ஷன்ல என்ன இருக்கும்? நமக்கு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கும், கெமிக்கல் பாண்ட் இருக்கும். கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். அதனால தான் இங்கே ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கு. ஃபிசிசாப்ஷன்ல ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கம்மி. ஏன்னா அங்கே இருக்கிற பாண்ட் வந்து வீக் பாண்ட், வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ், டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ், டைபோல் ஃபோர்ஸ். இதே ஃபிசிசாப்ஷன்ல வந்து அது நமக்கு ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா அங்கே நமக்கு கெமிக்கல் பாண்ட்ஸு இருக்கு. வாட் ஆர் ஆக்டிவ் சென்டர்ஸ்? ஆக்டிவ் சென்டர் அப்படின்னா என்ன? கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் இருக்குல்ல, கேட்டலிஸ்டுடைய சர்ஃபேஸ் அது வந்து நமக்கு அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காதுங்க. சரியா?
கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க. ஆமா, இந்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சரியா? லெட்ஸ் ஹேவ் சம் டைம். 9:30க்கு நம்ம ஷார்ப்பா முடிச்சிடலாம். ஓகே, ஷார்ப் 9:30க்கு we will complete this class. ஓகே, வாங்க. ஸோ கேட்டலிஸ்ட் உடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாலாம் வந்து இருக்காது. அதில் ஒரு சில ஸ்டெப்பு, கிராக்கு, கார்னர் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். அதனால தான் கேட்டலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாமே கோஆர்டினேட்டிவ்லி அன்சாச்சுரேட்டட்னா என்னது, டபுள் பாண்டோ இல்லைனா ட்ரிபிள் பாண்டோ வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் இதான் வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னா அதோடைய ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி கிரேக்கு பிரேக்கெல்லாம் வந்து இருக்கும். அதில் தான் வந்து ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் போயிட்டு அப்சார்ப் ஆகும். ஓகே, இப்போ அந்த சைட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஆக்டிவேட்டட் சைட். ஓகே, யா. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு 5 மார்க்ல கேட்கலாம். ஓகே, கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருந்தால் போதும். ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நமக்கு கேட்டலிஸ்ட் இருந்தால் போதும். ஸோ கேட்டலிஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் வேணால் கொண்டு வரலாம். கலரு மாறுறது, ஹார்ட்னஸ் மாறுறது மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்ச் வேணால் கொண்டு வரலாமே தவிர நமக்கு கேட்டலிஸ்ட் வந்து எந்த விதமான மாஸோ இல்லைனா கெமிக்கல் காம்போசிஷனோ நமக்கு மாறாது. Catalyst will not take part in the product and all. Okay, chemical change கொண்டு வராது. Catalyst it itself cannot initiate a reaction. Already start ஆன ஒரு reaction speed up வேணா பண்ண முடியும். ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்ச பையனை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வேணா படிக்க வைக்க முடியும். படிக்கவே மாட்டேன்னா ஒன்றும் படிக்கவே ஆரம்பிக்கல, புக்கே தொடலை அப்படின்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. சரியா? ஸோ ஆல்ரெடி இனிஷியேட் ஆகி இருக்கிற ரியாக்ஷனை வேணா ஸ்பீட் அப் பண்ணலாமே தவிர கேட்டலிஸ்ட் இட் இட் செல்ஃப் கேனாட் கோ அண்ட் ஸ்பீட் அப் அ ரியாக்ஷன். ஓகே, ஒரு சாலிட் கேட்டலிஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது அப்படின்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டிவைட் பண்ணி பவுடர்ட் ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறப்போ அதோடைய பொட்டென்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், சாலிட் கேட்டலிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம ஃபைனலி டிவைடட் ஃபார்மில் எடுத்துக்கிறப்போ அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் பேர் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதே மாதிரி கேட்டலிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸ்பெசிஃபிக்னா என்ன தெரியுமா, இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் இருக்கு. சரியா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, அந்த இதை வந்து மாற்ற முடியாது. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட் ஆர் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். ஸோ ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஃபாஸ்ட்டாக அட்டைன் பண்ண வேணா இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல எந்த வித சேஞ்சஸும் கொண்டு வராது. சரியா? ஸோ ஈக்குலிபிரியம் ஃபாஸ்ட்டாக அட்டைன் பண்ண வேணா ஹெல்ப் பண்ணுமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வராது. ஒரு கேட்டலிஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் பேர் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, புரிஞ்சுதா? அது வரைக்கும் மட்டும் எழுதினாலே போதும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் 5 பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் அப்சார்பென்ட் அண்ட் அப்சார்பேட், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் திஸ் சர்ஃபேஸ் ஏரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்சார்ப்ஷனும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், இந்த அப்சார்பேட்டுடைய நேச்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா, நல்லா கவனி, இந்த 1 மார்க்ல கேட்கலாம். இப்போ இந்த கேசஸ்லாம் இருக்குல்ல, சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைட்லாம், இந்த கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி லிக்விஃபையபிள் கேசஸ். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து லிக்விஃபை பண்ணிடலாம். இவங்களுடைய வேண்டவால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ரொம்ப ரொம்ப ஹையாக தான் வந்து இருக்கும். ஓகே, ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு சில பர்மனன்ட் கேசஸ்லாம் இருக்காங்க, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம், அவங்களையெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாகலாம் லிக்விஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த பர்மனன்ட் கேசஸ்க்கெலாம் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கம்மி, அப்போது அவங்களுடைய அப்சார்ப்ஷனும் ஸ்லோவாக தான் இருக்கும். சி, நீ பார்க்கலாம், இதை கம்பேர் பண்ணி உனக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லோவாக தான் அப்சார்ப் ஆகும். இதே சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, கார்பன் டை ஆக்சைடுலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகும். சரியா? ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகும். இதே
பர்மனன்ட் கேஸஸ்லாம் நமக்கு ஸ்லோவாக அப்சார்ப் ஆகும். ஏன்னா பர்மனன்ட் கேஸஸ் உடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மி. இதுவே நம்மளுடைய சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகம். ஓகே, லிக்விஃபைனா லிக்விடாக மாற்றுறதுன்னு அர்த்தம்டா. லிக்விடாக மாற்றுறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கெமிஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடும். இதே ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு கெமிஸ்ட் ஆப்ஷன் when you just increase the temperature it decreases. It first increases and then decreases. இதே கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எடுத்தோடனே டிக்ரீஸ் தான் ஆகும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். கெமிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு கெமிக்கல் அப்சார்ப்ஷனாலும் சரி, ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனாலும் சரி, when you just increase the pressure it increases. ஆனா chemist option வந்து it will not alter the amount. தீமினல் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இப்போதான் அந்த 5 hour மேரத்தான் மட்டும் தான் பார்த்தேன். 1 word மட்டும் படிச்சா போதுமா? ஃபர்ஸ்ட் அதை படிடா. போதுமானா அப்போ அதை படிச்சா சென்டம் வாங்க முடியாது. ஏன்னா அந்த 5 hour மேரத்தான்ல ப்ராப்ளம்ஸ் இல்லை. சரியா? இது படிச்சா போதுமானா அதை படிச்சா நீ 90 marks வாங்கலாம்டா. பட் யூ cannot score centum. புக் அண்ட் சீட் 1 mark கேட்டால் என்ன பண்ணுவே நீ? புரியுதா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் மார்க் யூ வாண்ட் டு ஸ்கோர். அந்த 5 hour மேரத்தான் தான் நான் இப்போ 2 hourல சொல்லித்தரேன். இந்த 2 hour மட்டும் படிச்சா போதுமா? அப்புறம் பப்ளிக்குக்கும் அதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்பீங்களே. அதை படிச்சா 90 marks வாங்கலாம் அவுட் ஆஃப் 100. பட் மீதி 10 மார்க்குக்கு ப்ராப்ளம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, basic questions that questions are அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. டேய் அணியப்பூர் பையன் கிருத்திக் அப்பெல்லாம் கிடையாதுடா. ஓகே, அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா எல்லாரும் அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்களே. நீ இப்போ யாருக்கெல்லாம் சேட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ ஃபோனை வந்து போர்ட்ரேட்டாக வைக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கவனிங்க. ஓகே, வாங்கப்பா. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். கெமிக்கல் அப்சார்ப்ஷனில் வந்து இட் வில் நாட் ஆல்டர் த அமௌண்ட். ஆனால் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனில் இட் வில் ஆல்டர் த அமௌண்ட். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருமே வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும். கெமிஸ்ட் ஆப்ஷனில் இட் வில் நாட் ஆல்டர், ஃபிசிக்ஸ் ஆப்ஷனில் இட் வில் ஆல்டர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் homogeneous catalysis and heterogeneous catalysis. ஸோ homogeneous catalysisல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு, அதாவது ஒன்றுமே இல்லை, ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ்னா கேட்டலிஸ்ட்டு, ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட்டு எல்லாருமே சேம் ஃபேஸில் இருப்பாங்க. கேஸ்னா கேஸ் கேஸ் கேஸ், சாலிட்னா சாலிட் சாலிட் சாலிட், லிக்விட்னா லிக்விட் லிக்விட் லிக்விட். ஹெட்ரோஜீனஸ்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் ஒரு ஃபேஸில் இருக்கும், ஆனால் நம்மளுடைய கேட்டலிஸ்ட் மட்டும் வேறு ஃபேஸில் இருக்கும். நம்ம கேட்டலிஸ்ட் மட்டும் வேறு ஃபேஸில் இருக்கும். அதுதான் ஹெட்ரோஜீனஸ் கேட்டாலிசிஸ். அடுத்து நெக்ஸ்ட் கம்மிங் டு த டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட்னா என்ன? ஸோ லைட் வந்து நம்ம சொல்யூஷன் மூலமாக பாஸ் ஆகுறப்போ ட்ரூ சொல்யூஷனில் அந்த பிரச்சனை இருக்காது. கொலாய்டல் சொல்யூஷனில் அதில் இருக்கிற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அது ஸ்கேட்டர்ஸ் த லைட்டு. இப்போது சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழையுது, ஆனால் காற்றுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுது. கரெக்டா? ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்கலாம். கரெக்டா? ஸோ அதனால அந்த பாத் ஆஃப் த லைட் வில் பி விசிபிள். அதுதான் டிண்டால் எஃபெக்ட். ஓகே, when light passes through a colloidal solution, ஒரு colloidal solution மூலமா லைட் வந்து நமக்கு பாஸ் ஆகுறப்போ என்ன ஆகும்? கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு மீதியை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் வில் ஸ்கேட்டர். ஸோ அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் டியூ டு அ கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் தான் டிண்டால் எஃபெக்ட். எலக்ட்ரோ டிஸ்பர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி கொலாய்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இதை வந்து எப்படி கேட்கலாம்? பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினை வந்து they can also ask you as பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட். ஓகே, ஸோ கவனிங்க, இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஆம் டேக்கிங் அ ஐஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஐஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பீக்கரை வச்சு நான் அதில் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னதுப்பா? இதில் வந்து நம்மளோட ஐஸ் இருக்குது, அதில் இன்னொரு பீக்கர் வச்சு அதில் நான் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போது அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 எலக்ட்ரோன். எலக்ட்ரோன்னா என்ன? சார்ஜ்டு மெட்டல் கம்பி. அதில் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ நான் கரண்ட் பாஸ் பண்ணுறப்போ ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும்.
அதாவது அந்த மெட்டல் வந்து வேப்பரைஸ் ஆகுது, அந்த மெட்டல் வந்து வேப்பரைஸ் ஆகி ஒரு ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும், அதுதான் அந்த ஆர்க். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த மெட்டல் எலக்ட்ரோட். ஓகே, ஸோ இதுதான் பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தட்கான டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். சரியா? ஓகே. So brown colloidal solution of platinum was first prepared by George Bredig in 1898. So ஒரு colloidal platinum வந்து என்ன பண்றாருன்னா ஜார்ஜ் பிரெடிக் அப்படிங்கிறவர் வந்து தயாரிக்கிறாரு. ஒரு electrical arc struck between the electrodes. So between the electrodes ஒரு electrical arc வந்து நம்ம வச்சு அதை சுற்றி வாட்டர் இருக்கு, அதை வந்து நான் ஒரு ஐஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பர்ஸ் பண்ணி இருக்கேன். when a current of 1 ampere per 100 volt per 100 வோல்ட்டுக்கு 1 ஆம்பியர் பர் கரண்ட் வந்து நான் பாஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஆர்க் வேப்பர் எனக்கு இமீடியட்டாக கண்டென்ஸ் ஆகி கொலாய்டல் சொல்யூஷன் எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? கொலாய்டல் சொல்யூஷன் எனக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தான் நான் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் உடைய கொலாய்டல் சொல்யூஷன்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் உடைய கொலாய்டல் சொல்யூஷன் எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இந்த பிரெடிக்ஸ் ஆர்க் மெத்தடுக்கு you should draw this diagram for sure. ஓகே, அடுத்து நம்ம இந்த மேம் இது ரெக்கார்டிங்ல பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் எக்ஸ்பெரிமெண்ட் போலாமா? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் போலாமா? எஸ், நான் போய் தண்ணி கொண்டு வரேன், நீங்களும் தண்ணி குடிங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம்.
எஸ். ஸோ வாங்கப்பா டக்கு டக்குன்னு முடிக்கலாம். ஓகே யா. ஸோ ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து அந்த ப்ரிஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷன் தான். ஓகே, ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கொலாய்டை சுற்றி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகும், அதை சுற்றி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஒரு டபுள் லேயர் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, அதுதான் இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். இதுலேயும் டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வரையணும். இதில் முக்கியமாக என்ன தெரியுமா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் மூலமாக. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த டயக்ராமை சிம்பிளாக நீங்கள் வரைஞ்சிருங்க, 3 பார்ட்டையுமே மறக்காமல் எழுதிருங்க. அடுத்து கோல்டு நம்பர், அது ஈஸியான கொஷின் தான், நம்ம படிச்சிடலாம். டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த எமல்ஷனும் ஈஸி தான். டை டெஸ்ட் எமல்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா அக்வஸ் எமல்ஷன், ஒன்று வந்து ஆயில் எமல்ஷன். டை டெஸ்ட்டில் ஆயில் எமல்ஷன் அந்த கலரை எடுத்துக்கும், அக்வஸ் எமல்ஷன் எடுத்துக்காது. அப்புறம் விஸ்காசிட்டி, அக்வஸ் எமல்ஷனுடைய விஸ்காசிட்டி அடர்த்தி கம்மியாக இருக்கும், ஆயில் எமல்ஷனுடைய விஸ்காசிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்கும். கண்டக்டிவிட்டி டெஸ்ட், அக்வஸ் எமல்ஷன்ஸ் வந்து நமக்கு ஹைலி கண்டக்டிவாக இருக்கும், அதோடைய கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் ஆயில் எமல்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ. ஸ்ப்ரெட்டிங் டெஸ்ட்டு ஆயில் எமல்ஷனுக்கு அதிகமாக இருக்கும், அக்வஸ் எமல்ஷனுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் சாப்டர் 13. ஓகே, ஸோ சாப்டர் 13ல் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் வந்து இந்த லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட் படிக்கணும். இந்த சாப்டர்லேருந்து ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் கேட்கலாம், அதனால தான் இந்த சாப்டரில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாகவே ஒரு லைவ் செஷன் வந்து வந்தேன். சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ பென்சீனை எப்படி நீங்கள் ஆர்த்தோ நைட்ரோ பேராஃபினெல்லாம் கன்வெர்ட் பண்ணுவீங்க, ட்ரை நைட்ரோ பென்சீனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ். அனலன் வந்து ஏன் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது, இது கம்பல்சரியிலே கேட்குறாங்கடா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அலிஃபாட்டிக் அமின்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் அ 5 மார்க் கொஷின். ஓகே, அடுத்து வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்டில் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். அரைல் ஹாலைடை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இது என்னது நம்மளோட கேட்டர்மேன் ரியாக்ஷன், சாரி சாண்ட்மேயர் ரியாக்ஷன். குளோரோபிக்ரீனோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க் கன்வர்ஷனும் கேட்கலாம், முக்கியமாக கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் கன்வர்ஷன் நமக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து கேட்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ 13th சாப்டரில் நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ்லாம் எது அப்படின்னா கேப்ரியல் தாலிமைட், கார்பைலமின், டயசோடைசேஷன், கப்ளிங், சாண்ட்மேயர், மஸ்டர்ட் ஆயில், காம்பர்க், ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன்ஸாக இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கன்வர்ஷன்ஸ் ஆச்சு மினிமம் பார்த்துட்டு போயிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, யா. ஸோ மக்களே, சாப்டர் 13ல் இருக்கிற நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். இந்த செகண்ட் மிட்டம்க்கு எல்லாத்தையும் பப்ளிக்காக நான் வந்து ப்ராப்பராக படிக்கணும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையுமே 1 ஷாட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த 5 மார்க் கொஷின். ஸோ வாட் ஆர் த how will you differentiate primary, secondary and tertiary amines அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் வந்து நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணுறப்போ HNO2 யூஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், பிரைமரி அமின் ஆல்கஹால் கொடுக்கும், செகண்டரி அமின் எனக்கு என் நைட்ரோசோ அமின் கொடுக்கும், டெர்ஷரி அமின் வந்து நமக்கு ஒரு சால்ட் கொடுக்கும். சரியா? இதே நான் வந்து CHCl3 குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறப்போ பிரைமரி அமின் எனக்கு கார்பைல் அமின் கொடுக்கும், செகண்டரி அமினும் டெர்ஷரி அமினும் எனக்கு ரியாக்ஷனே பண்ணாது. இதான் வந்து நம்ம கார்பைல் அமின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, கார்பன் டைசல்ஃபைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். 2 ஸ்டெப் ரியாக்ஷன் இது. இதான் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் ரியாக்ஷனில் கூட நம்ம படிச்சிருப்போம். அது செகண்டரியும் டெர்ஷரியும் நோ ரியாக்ஷன். இதே பிரைமரி அமினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அல்கைல் ஐசோதயோசைனேட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து CH3COCl இதான் வந்து என்னது அசிட்டைலேஷன், அசிட்டைல் குளோரைட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் CH3COCl கூட. அப்போ நமக்கு என் ஆல்கைல் அசிட்டமைட் கிடைக்கும், என் டை ஆல்கைல் அசிட்டமைட் கிடைக்கும். ஆனால் டெர்ஷரி அமின் கூட நோ ரியாக்ஷன் அட் ஆல். ஓகே, ஆல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு, அதாவது இது வந்து இந்த ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் தான், இது நீங்கள் வேற மாதிரியும் வந்து எழுதலாம்.
பிரைமரி அமினோ ஆல்கைல் ஹைலைட் கூட ரியாக்ட் பண்ணா செகண்டரி அமின் கிடைக்கும். செகண்டரி அமினோ ஆல்கைல் ஹைலைட் கூட ரியாக்ட் பண்ணா டெர்ஷியரி அமின் கிடைக்கும். டெர்ஷியரி அமினோ ஆல்கைல் ஹைலைட் கூட ரியாக்ட் பண்ணா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கிடைக்கும். அப்படியும் நீங்க எழுதலாம், அப்பயும் மார்க் கிடைக்கும். சரியா? நான் சொன்னேன்ல அந்த கம்பல்சரி 2 மார்க் இல்லைனா 3 மார்க்ல கேட்பாங்க அப்படின்னு, அந்த கொஸ்டினை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அனிலின் வந்து ஏன் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது? அனிலின் வந்து ஏன் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது அப்படின்னா, அனிலின் வந்து பேசிக் இன் நேச்சர். ஓகே, அனிலின் வந்து நமக்கு பேசிக் இன் நேச்சர். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய லீவஸ் ஆசிட் அலுமினியம் குளோரைடுக்கு அது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி அவங்க வந்து ஒரு அடக்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு மேல அந்த ரியாக்ஷனே நடக்காது. சி, கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ண தான் இருக்கு. ஆனால் அனிலின் என்ன பண்ணுது? கேட்டலிஸ்ட் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, கேட்டலிஸ்ட் கூடயே அது வந்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தர் ரியாக்ஷன் இதில் நமக்கு நடக்காது. ஓகே, ஸோ குளோரோபிக்ரின் ப்ரிப்பரேஷன் செம இம்பார்ட்டன்ட்ரா. ஸோ நைட்ரோமீத்தேன் குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? அப்போ என்ன தெரியுமா ஆகும்? 3 ஹைட்ரஜன் 3 குளோரின் கூட சேர்ந்து 3 HCl வெளியில போயிடும். அப்போ இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 குளோரினை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதா இந்த ட்ரைக்ளோரோமீத்தேன் ஆர் குளோரோபிக்ரேன். மேம் இதுவும் அண்ட் வேதாந்து ஆர் சேமா அப்படின்னு கேட்குறீங்களா? சேம் கிடையாதுடா, சேம் கிடையாதுடா. ரெண்டும் சேம் கிடையாது, வேற வேற. சரியா? ஓகே, ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தோப்பேன் ஒரு லைவ்ல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதோடைய கம்ப்ளீட் பிடிஎஃப்பும் வந்து இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இப்போ இந்த லைவ்ல பார்த்த இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் பிடிஎஃப் வேணும்? ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட்ஸ் த கம்ப்ளீட் பிடிஎஃப்? மேம் எனக்கு இந்த நேமிங் ரியாக்ஷனுடைய கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து வேணும் மேம். இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல பார்த்த இந்த எல்லா ஸ்லைடும் வேணுமா? யார் யாருக்கலாம்? எஸ், அதே மாதிரி பாருங்க 13th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ், ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், ஐசோமர்ஸ், நைட்ரோ அண்ட் அசிகான டிஃபரன்ஸ், கேப்ரியல் தாலிமைட், காம்பர்க் ரியாக்ஷன், அடுத்து வந்து ஹவு டு ப்ரிப்பேர் பேராநைட்ரோ அனிலின், டயோசரைசேஷன் ரியாக்ஷன், பென்சீன்லேருந்து எப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எஸ், அதே மாதிரி சாப்டர் 14ல முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். எஸ், யார் யாருக்கெல்லாம் வேணும்? வெரி குட். ஸோ கடைசி வரைக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஐ வில் கிவ் யூடா, இப்போவே நான் லைவில் வந்து தரேன். இப்போவே லைவ்ல வந்து தரேன். ஐ வில் கிவ் யூ த லிங்க் ஸோ தட் யூ கேன் டேக் த லிங்க் அண்ட் தென் கோ. ஓகே, ஸோ லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சதா, புரிஞ்சதா? ஸோ செகண்ட் மிட்டம் ஓவர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம எனக்கு லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். யா, இதோடைய கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து நான் இப்போ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தரேன்டா, சாட்ல தரேன், எல்லாருமே எடுத்துக்கோங்க பார்க்கலாம். பின் பண்ணியிருக்கேன்டா, கமெண்ட்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்பவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, சரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய், தேங்க்யூ.